வணக்கம் மக்களே! சோதனை மேல் சோதனை அப்படிங்கிற மாரி, ஏதாச்சும் ஒரு சோதனை நம் நாட்டுல இருக்கக்கூடிய சில முன்னணி நிறுவனங்கள்ல ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. HDFC பேங்க்ல சரிவு, ஸோ இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கங்க சில நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, பிரஷர் ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அப்படி இன்னைக்கு ஒரு நிறுவனத்த பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ வேற எந்த ஒரு நிறுவனமும் இல்ல. தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. டாக்டர் ரெட்டி தான். ஸோ என்ன இம்பாக்ட் இருக்கு? ஸோ அதில என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். OMC பங்குகள் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சே போச்சு. படுத்தே விட்டானய்யா அப்படிங்கிற மாரி ஒரே படா படுத்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஸ்க். இத பற்றி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ OMC பங்குகள் ஒரு கட்டத்தில ரொம்ப அட்ராக்டிவா வந்து இருந்தது. பட் இப்போ பிரஷர் இருக்கு. பட் இருந்தும் பங்கு விலை பார்த்தீங்கன்னா, சரிய மாட்டேங்குது. இதுதான் நம்ம மார்க்கெட்ல போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. அத பற்றியும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில பங்குகளோட அப்டேட்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் அப்டேட்ட பார்த்துட்டு, ஜென்ரலா நம்ம பேசிட்டு, அதுக்கப்புறமா பங்குகளுக்குள்ள டைரக்ட்டா என்டர் ஆகலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல சரிவோட தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த விதமான மாற்றமும், முன்னேற்றமும் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமும் ஏற்படவே இல்ல. நிஃப்டி 50 190 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி ஒரு 700 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப வீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸா நம்ம மார்க்கெட் போஸ்ட் பண்ணியிருக்கு. எஃப்ஐஐஸ் பார்க்கும்போதும் பெருசாலாம் வந்து விக்கல. 1000 கோடிக்குள்ள தான் வித்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு டிஐஎஸ் பார்க்கும்போது சப்போர்ட்டே பண்ணலைங்க நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ எப்பவும் சப்போர்ட் பண்ணுவான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனும் பார்த்தீங்கன்னா விற்பனையாளரா இருக்கான். ஸோ ஓவராலா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் சோலிய முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலியமா தெரிய வருது. சரி, அடுத்தது பங்குகள் அப்டேட்குள்ள வந்து நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறதே டாக்டர் ரெட்டி தான். நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம் ஃபார்மா பங்குகள்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள பற்றி. ஸோ அது ஃபியூச்சர்ல வரக்கூடிய பஞ்சாயத்த பற்றி நம்ம பார்த்தோம். கரண்ட்டா ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அத பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, விடாம தொரத்திட்டு வந்துட்டு இருக்கு ஃபார்மா நிறுவனங்கள்ல. ஸோ இப்போ ஃபார்மா நிறுவனங்கள்ல முக்கியமான நிறுவனங்கள்ல முதன்மையான ஒரு ரிசல்ட்ட குடுத்தது ஸோ டாக்டர் ரெட்டியா வந்து இருக்கு. டாக்டர் ரெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். ஆனா இந்த காலாண்டு இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணணும்னா நல்லா இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எந்த வகையிலயும் நல்லா இல்ல. ஒரு டைம் நீங்க நெனச்சு பாருங்க. ஸோ இதோட மதிப்பீடு எப்படி இருந்தது? ஸோ ரொம்ப சீப்பர். அதுதான் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டிக்கு வைக்கக்கூடிய ஒரு வாதமே. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ இது நமக்கு ஒர்த் அப்படிங்கிற மாரி தான் பலரும் அவங்களுடைய வாதத்த வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வேல்யூவேஷன் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா மாறிருச்சு. 30 பிஇல இருக்குங்க டாக்டர் ரெட்டி. ஸோ ஒரு காலத்தில 18 பிஇல இருந்தது. ஸோ சில மாதங்களுக்கு முன்னாடி 18 பிஇல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அது அப்படியே 30 பிஇயா வந்து மாறிடுச்சு. அடுத்த காலாண்டு ரிசல்ட் வரும்போது, இந்த 30 பிஇ இன்னும் கூட கொஞ்சம் வந்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பங்கோட விலை எந்த விதமான மாற்றமும் குடுக்காம இருந்ததுன்னா, இந்த 30 பிஇ ஒரு 35 பிஇ இல்ல 40 பிஇக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதிலருந்து நமக்கு என்ன தெரியுது? பிஇ ரேஷியோ இப்படி பிளைண்டா நம்ம பார்த்தோம்னா, ஸோ வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது இதிலருந்து நமக்கு கிளீனா தெரியுது. ஸோ அடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் பார்த்தீங்கன்னா, இவன் டாலர்ல சம்பாரிக்கிறான். இவனுக்கு என்னப்பா டாலர்ல சம்பாரிக்கிற அப்படின்ட்டு நம்ம ஊர்லலாம் ஓட்டுவாங்கல்ல. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, டாலர்ல சம்பாரிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. டாலர் வருமானத்துக்கு பெரிய ஆப்பா பார்த்தீங்கன்னா, எடுத்து சொருகிட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பொதுவான ஒரு விஷயத்த நம்ம பேஸ் பண்ணி தொடர்ந்து ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொன்னான விஷயங்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம இத எந்த வெலனாலும் பரவால்ல, டபுள் ஆயிரும் அப்படின்ட்டெல்லாம் நம்ம வாங்குனோம்னா, ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் அடிப்படையா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பண்ண தவறுகள். ஸோ அவங்க முன் வச்ச வாதங்களும், எதுக்கு இந்த பங்க நான் வாங்குறேன்னா, ஸோ மருந்து என்னைக்குமே நம்ம கன்சியூம் பண்றோம். அது ஒரு காரணம். டாலர்ல ரெவென்யூ எர்ன் பண்றாங்க. அது ஒரு ரீசன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன் வச்சு கடைசியில அதே மாரி பிஇ ரேஷியோ இதெல்லாம் முக்கியமான ரீசன். ரீட்டெயில் இன்வெஸ்டர் முன்வைக்கக்கூடிய வாதங்களா இருந்தது. பட் இப்போ இந்த 3யுமே பார்த்தீங்கன்னா, சிதைச்சுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு சுமாரான ரிசல்ட்ட குடுத்துருக்காங்க. அதுபோக இந்த செமக்ளூடைடு ஓரளவு தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்தது. செமக்ளூடைட்லயும் பார்த்தீங்கன்னா ஆப்பு. என்னடா திரும்புற பக்கமெல்லாம் கண்ணி வெடியா வைக்கிறீங்கங்கிற மாரி. ஸோ டாக்டர் ரெட்டிக்கு எங்கே கால எடுத்து வச்சாலும் கண்ணி வெடி மேல தான் கால் எடுத்து வைக்கிறான். ஸோ அந்த மாரியான ஒரு நிலைமையில தான் ரெட்டி இருக்கு. ஸோ ஓகே இந்த காலாண்டு ரிசல்ட்ல செமக்ளூடைடோட இம்பாக்ட் அதாவது நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய செமக்ளூடைட் இல்ல. கனடால இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் டாக்டர் ரெட்டில நல்லா இருக்காங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியல. ஸோ இப்போ அடுத்த காலாண்டு Q2 பார்க்கும்போது செமக்ளூடைடோட அதுவும் நார்த் அமெரிக்கா கனடால இருக்கக்கூடிய செமக்ளூடைட் சேல்ஸ் வந்து 0 அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, அடுத்த Q2ல இருக்க போறதில்ல. ஸோ அடுத்த காலாண்டு வரைக்கும் டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பஞ்சாயத்தான ஒரு ஒரு 3 மாதங்கள் ஓடப்போகுது அப்படின்னு நமக்கு கிளியர் கட்டா வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய கனடால இருக்கக்கூடிய இன்னொரு ஜெனரிக் பிளேயரான அப்போடெக்ஸ் எப்படி மார்க்கெட்ட கேப்சர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ மேபி அவங்க வந்து கொஞ்சம் கூடுதலா வந்து ஒரு வேலைய செஞ்சு
மார்க்கெட்ட கேப்சர் இது பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போராட வேண்டியதா இருக்கும். இவங்க எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்வதற்கு, ஸோ அவங்க எதிர்பார்த்த காலத்த காட்டிலும் அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஸோ இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஸோ சேலஞ்ச் இருக்கு ரெட்டிய பொறுத்தவரைக்கும். பட் லாங் டர்ம்ல டெஃபினட்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ கனடா பிசினஸும் பார்த்தீங்கன்னா, அப்படியே டே பை அதாவது நாளாக நாளாக ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த காலாண்டுல அவங்க ரிசல்ட்ட குடுக்கல. அதாவது செமக்ளூடைடோட பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்கல. அது ஒரு ஏமாற்றம். ஸோ இன்னும் வந்து தேடி பார்க்கணும். கண்டிப்பா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஃபர்தரா நான் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏதாச்சும் என் கண்ணுல பட்டுதுன்னா. ஸோ இப்போ இந்த டாக்டர் ரெட்டி இந்த காலாண்டு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ டாக்டர் ரெட்டி பொறுத்தவரைக்கும் இந்த காலாண்டுல 436 கோடியா இருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, டபுள் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஸோ 2000 கோடி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இருந்த இடத்துல இப்போ பாதியா வந்து சுருங்கியிருக்கு. 1400 கோடி ப்ராஃபிட் பண்ண இடத்துல வெறும் 400 கோடி பார்த்தீங்கன்னா வந்து நிக்குது. ஸோ ஜூன் 23ல பாருங்க 1400 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வெறும் 400 கோடி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் அது ஒரு 3ல 2 பங்கு பார்த்தீங்கன்னா காணாம போயிருச்சு. அனைத்துக்கும் ரீசன் ரெவ்லிமிட் தான். ஸோ செமக்ளூரைடு அத தூக்கி நிறுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ கொஞ்சம் கஷ்டகாலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா ஏமாற்றம் நமக்கு வரக்கூடாது. நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ என் போர்ட்ஃபோலியோல எல்லாம் டாக்டர் ரெட்டியா இருக்கு அப்படின்ட்டுலாம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க சிந்திக்க வேண்டிய டைம் தான் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். ஸோ உணராம இருந்தா அது ஆபத்து தான். ஸோ எப்போனாலும் ரெக்கவரி ஆகும். அதில மாற்று கருத்து இல்ல. ஆனா, ஸோ இந்த மாரி ரிஸ்க்க வந்து டைவர்சிஃபை பண்ணாம இருந்தோம்னா, அது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காலாண்டு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அடுத்து வரக்கூடிய காலாண்டும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்க போறதில்ல அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ உடனுக்குடன் நம்ம இந்த ரெட்டியோட ரிசல்ட்ட பத்தி இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. இல்ல பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஸோ இத வந்து பிரிச்சு மேய்ஞ்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம அனைத்து விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்த உடனே வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ வேலைகள அந்த சைடு தூக்கி புறந்தள்ளிட்டு தான் இதெல்லாம் நம்ம உட்காந்து ரிசர்ச் பண்றோம். இத உடனுக்குடன் நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, இத எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, ஸோ இன்னைக்கு ஒரு நாள்ல நம்மளால இத படிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா முடியாது. ஸோ இதுக்கு தொடர்ந்து நம்ம இத ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இத பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். இத படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால ஒரு புரிதல் இருக்கு. நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இத இந்த இடத்துல இவ்வளோ ஒரு தெளிவா டிஸ்கஸ் பண்ண முடியுது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த நார்த் அமெரிக்கா ரெவென்யூ பார்க்கும்போது நல்லாவே வந்து சரிவு அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 30%க்கு மேல சரிவடைஞ்சிருக்கு. ஒரு 2200 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, 2600 கோடி கிட்ட நார்த் அமெரிக்கால ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துல 4400 கோடி கிட்ட இருந்தது. இப்போது அப்படியே பெரிய அளவுக்கு சரிஞ்சு கீழ வந்துட்டுருக்கு. அதே நேரத்துல யூரோப் பிசினஸ் 30% குரோவ் ஆயிருக்கு. யூரோப் பிசினஸ் இப்போ நம்ம நாட்டு ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ரீஜனா வந்து மாறியிருக்கு. ஸோ இதுல ஆரோ ஃபார்மாவும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் மற்ற ஃபார்மா நிறுவனங்களுமே ரொம்ப பெட்டரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குங்கிறத நம்ம விவரிப்போம். சரி, ஓகே. இப்போ என்ன நிலைமை இந்த ரெட்டி காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஆர்ல இன்னைக்கு டாக்டர் ரெட்டிய போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டி அப்படியே நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து குடுத்திருந்தது. ஸோ இப்ப என்ன லெவல்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நாளைக்கு உறுதி. நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல சம்பவம் உறுதி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கே போட்டு பொளந்திருந்தாங்க. ஸோ இப்ப ரிசல்ட் வேற கொஞ்சம் மோசமா இருக்கு. அடுத்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்காது அப்படின்னு தெரியுது. இதனால ஒரு 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 சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இந்த டாக்டர் ரெட்டிய பொறுத்தவரைக்கும். ஸோ பார்ப்போம். நான் இந்தியா மார்க்கெட்டோட ஷேர போட்டுட்டேன். ஸோ இப்போ இங்க நம்ம பார்ப்போம். 7.5% வரைக்கான ஒரு சரிவு ரெட்டில வந்து ஏற்பட்டிருக்கு. நாளைக்கு நம்ம டெஃபினட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு மேபி ஒரு 5% சரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இத பற்றி நம்ம இன்னும் வந்து டீட்டெயில்டா வந்து பேசுவோம். மேபி நான் வந்து இத அடிஷனலா ஃபோக்கஸ் பண்ணேன்னா, அந்த அப்டேட்ட உங்க கூட நாளைக்கோட வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இந்த ரிசல்ட்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தரா இன்னும் பல விஷயங்கள நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நேத்து கூட நம்ம இந்த ஏபிஐ பிசினஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டாக்டர் ரெட்டிக்கும் சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கக்கூடிய ஆஸ்பென் ஃபார்மாக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப பத்தியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ மொத்தம் பறந்து விரிஞ்சு நம்மளுடைய பார்வை இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது மற்ற ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. குறிப்பா ரெவ்லிமிட்ட சார்ந்து இருக்கக்கூடிய ஃபார்மா நிறுவனங்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஸோ அடுத்தது அதானி பவருக்கு நம்ம போலாம். ரிசல்ட் அடுத்தது அவனோட ரிசல்ட் தான். ஒரு 15,000 கோடி பார்த்தீங்கன்னா, QIP மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க.
ஒரு 42% அவங்க ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. இவன் மட்டும் எப்படி தான் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறான் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. டாடா பவர்னால பண்ண முடியல, என்டிபிசினால பண்ண முடியல. ஆனால் அதானி பவர் ப்ராஃபிட் பண்ணுறான், பெரிய அளவுக்கு வந்து பண்ணுறான். ஸோ 4800 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். என்டிபிசியோட ரெவன்யூ எல்லாம் எடுத்தால் கிட்டத்தட்ட 40,000 50,000 கோடி கிட்ட இருக்கும். அவனே ஒரு 5000 6000 கோடி கிட்ட தான் பண்ணுறான். பட் இவனுடைய ப்ராஃபிட் வந்து வேறு லெவலில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று கணக்கு காமிக்கிறாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி கணக்கு காமிக்கிற நிறுவனங்களை அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. பட் இந்த பங்கும் பார்க்கும்போது நல்ல ஒரு பீக்கில் தான் வந்து இருக்குது. ஸோ பல கணக்குகள் பார்த்திங்கன்னா நம்ம அப்படி இப்படின்னு தேடி பார்த்தா எல்லாம் உண்மை மாதிரியே இருக்கும். கடைசியில் ஏதாச்சும் ஒரு பூகம்பம் வரும்போது தான் எல்லாம் நடிப்பா கோபால் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளை மாக்கம் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ ரொம்ப இந்த மாதிரியான நிறுவனங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ட அனுபவம் அதை வந்து எனக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கணும். அண்டு இப்போ இந்த அதானி பவர் பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்த டேட்டா படி. அண்டு 15,000 கோடி கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இதெல்லாம் நல்ல விஷயமா தான் வந்து படுது. பட் பங்கு ஆல்மோஸ்ட் நல்ல பீக்கில் இருக்குது. அடுத்தது எஸ்ஆர்எஃபோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எஸ்ஆர்எஃப் கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் திரும்ப பார்த்தீங்கன்னா எழுந்து வா மகனே எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அகெயின் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நல்ல மார்ஜின், நல்ல ப்ராஃபிட்டை இந்த காலாண்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 750 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ப்ராஃபிட்டை இந்த காலாண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. ஸோ திரும்பவும் பழைய பன்னீர் செல்வமாக இந்த எஸ்ஆர்எஃப் வந்திருக்கான். ஸோ மற்ற கெமிக்கல் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த கெமிக்கல் கம்பெனிஸை ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணாமல் அந்த செக்டரில் எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு புரிதல் இல்லை. நான் ரொம்ப டீப்பாலாம் பண்ணலை. ஸோ ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கெமிக்கலை வித்துட்டு இருக்கான். அதனால் இங்கெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு எஃபர்ட்டை போட்டால் மட்டும்தான் பிடிக்க முடியும். பட் அந்த எஃபர்ட் போடுற அளவுக்கு ஸோ இந்த நிறுவனங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக அட்ராக்டிவாலாம் வந்து தெரியல. பட் ஏறுனா சந்தோஷப்படுவோம், ஏறிட்டு போகுது அப்படின்னு விடலாம். ஸோ மேபி நமக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் இதை அனலைசிஸ் பண்ண வாய்ப்பு கிடச்சிதுன்னா அப்போ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா எவ்வளோதான் ஒரு மனுஷன் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ பண்ண முடிகிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஆனால் அரைகுறையாக பண்ணுறது ஆபத்தானது. அதனால் ஜஸ்ட் வந்து வேடிக்கை நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸோ இந்த ஹெச்பிசிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. நஷ்டத்தை கேட்டிங்கன்னா அப்படியே மலைச்சு போயிடுவோம். அந்த அளவுக்கான ஒரு நஷ்டம் வந்திருக்கு. ஆனால் இந்த நஷ்டம் என்ன பெரிய நஷ்டமா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரியெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த உக்ரைன் ரஷ்யா வாரப்பெல்லாம் பெரிய ஒரு இம்பாக்ட் எல்லாம் ஏற்பட்டுது. எல்லா நிறுவனங்களும் 8000 கோடி 10,000 கோடி நஷ்டத்தை கொடுத்தான். இவன் பார்க்கும்போது ஸோ அருமையான ஒரு நஷ்டத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னடா எப்பவும் அருமையான லாபம் தான் இன்றைக்கி அருமையான நஷ்டங்கிறியே அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு நஷ்டம் தான். ஸோ இப்போ ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,000 கோடி பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் நஷ்டத்தை அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ சில அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போது ஈடு கட்டியிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிசிஎல் ஏற்பட்டிருக்கு. அதே தான் பிபிசிஎல்லையும் வந்து ஏற்பட்டிருக்கு. பட் பிபிசிஎல் பையன் தப்பிச்சிட்டான். பட் நம்ம பையன் ஹெச்பிசிஎல் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான். ஸோ இவனெல்லாம் போட்டு பொழப்பாங்களா? ஆனால் பெரிய அளவுக்குலாம் பொழப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக ஒரு நல்லா அட்ராக்டிவான இடத்துக்கு மீண்டும் வந்ததுன்னா ஆண்டவன் புண்ணியம் தான். நமக்கு ஒரு திரும்ப சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஸோ வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். வந்தால் கண்டிப்பாக நான் அதை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒரு நல்ல இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதர்வைஸ் வந்து ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்க தான் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்னும் பஞ்சாயத்துகள் ஓடிட்டுருக்கு. பட் பங்கு கீழே இறக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நல்ல ஒரு உச்சத்தில் இருக்குது. ஸோ இந்த ஹெச்பிசிஎல்லாம் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு 140 ரூபா 130 ரூபா கிட்ட தான் வந்து இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது எங்கேயோ வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக இங்கெல்லாம் கரெக்ஷன் டெஃபினட்டாக வந்து ஏற்படணும். ஸோ ஏற்பட்டால் தான் ஒரு சான்ஸே வந்து நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா 4 பியில் இருந்த ஹெச்பிசிஎல் இந்த ஒரு ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பிஇ பார்த்தீங்கன்னா மல்டிபேக்கர் ரிட்டர்னை கொடுத்துருச்சு. ஸோ 4 பியிலேருந்து 50 பிஇக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபேக்கர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு. இது நமக்கு உணர்த்துது பிஇ ரேஷியோ வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக உணர்த்துது. ஸோ இதை பற்றி ஒரு கலை பேசும்போது ஸோ சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என் மேலே கோபம் கூட அடைஞ்சிருக்காங்க. அதை எப்படி நீ ஓஎம்சி ஸ்டாக் எப்படி சொல்லலாம்? ஸோ ரெட்டியை நீ எப்படி இப்படி சொல்லலாம்? இந்த பங்கெல்லாம் நீ கரெக்டாக யுஎஸ் பங்குகள் எல்லாம் கரெக்டாக நீங்கிட்ட வாதம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த நண்பர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம கூட பயணம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ புரிஞ்சா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அதெல்லாம் இல்லை நான் வாங்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரச்சனையில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ இதில் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல இந்த வார் நடந்தப்போ ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டுதுன்னு அந்த டைமில் பாருங்கள் நெகட்டிவ்க்கே போயிடுச்சு. பிஇ ரேஷியோவே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அகெயின் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது இந்த மாதிரியான நிறுவனங்கள். ஸோ இப்போ ஃபர்தராக திரும்ப பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிருக்காங்க. 4 பியிலேருந்து 50 பிக்கு போயிருக்கு. கண்டிப்பாக பங்கு வேலை சரியணும். சரியாக விட மாட்டேங்கிறானுங்களே. ஸோ சரிஞ்சதுன்னா சான்ஸ் நமக்கு ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது
ஸோ இந்த நியூஸ் வேண்டாம். இப்போ இந்த நியூஸை நான் வந்து கரெக்டாக செக் பண்ணலை. ஸோ நம்ம அடுத்த நியூஸ்க்கு போகலாம். இது டாடா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு. இது ஒரு நார்மல் ஜென்ரலான ஒரு அப்டேட் தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்டு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து இந்த காலாண்டு இருக்குது. 1000 கோடியை பார்த்தீங்கன்னா திரும்ப இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ப்ராஃபிட்டில் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு விஷயம். நாளைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் கொடி கட்டி பறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் இவங்களுடைய அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்குது. இது ஒன்று தான் கன்சர்ன். ஸோ அசட் குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸ்லைட்லி ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களே தவிர பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இண்டஸ்இண்டில் நடக்கலை. ஸோ பட் இதை பெருசாக எடுத்துக்காது மார்க்கெட். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நாளைக்கு போஸ்ட் பண்ணோம் இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பெட்டரான ஒரு ரிசல்ட்டை பல காலாண்டுகளுக்கு பிறகு இந்த காலாண்டு இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருப்பது ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் ஹோல்டருங்க மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்தராக மேலே ஏறினாலும் சந்தோஷம்தான். ஸோ நான் விற்றுட்டேன், இது ஏறக்கூடாது, இது ஏறினா எனக்கு வருத்தம், அந்த மாதிரி நான் எதையுமே வந்து நினைக்க மாட்டேன். ஸோ நல்ல ரிசல்ட்டாக டெஃபினட்டாக நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ வித்துயா அவ்வளோதான், அது என்னுடைய முடிவு. ஸோ அதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடணுமே தவிர ஐயோ நான் வித்துட்டேனே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால் அதை பற்றி நான் பெருசாக வந்து கவலைப்பட மாட்டேன். ஸோ அதையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணது போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நல்ல ரிசல்ட்டை கொடுத்து இந்த காலாண்டை முடிச்சிருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ அடுத்தது என்டிபிசி க்ரீனு. ஸோ என்டிபிசி க்ரீனோட பர்ஃபார்மன்ஸும் இந்த காலாண்டு சூப்பராக வந்து இருக்குங்க. ப்ராஃபிட் 38% உயர்ந்திருக்கு. 300 கோடி பார்த்தீங்கன்னா என்டிபிசி க்ரீன் வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த நிறுவனம் சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இடையில ஒரு நல்ல ரெக்கவரி ஏற்பட்டுது. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இறக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. பழைய லோவை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ என்னோட பார்வையெல்லாம் என்டிபிசியில் தான். இந்த என்டிபிசி க்ரீன்லலாம் அந்தளவுக்கு நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஏன்னா எத்தனை தான் வாங்கி போடுறது. ஸோ இது மேபி ஃபர்தராக ஒரு நல்ல சீப்பான ஒரு இடத்துல நமக்கு கிடச்சிதுன்னா அப்போ வந்து ஒரு பார்வை பார்க்குறது நியாயம். பட் இந்த மாதிரியான நேரத்தில் பார்வை பார்ப்பது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லை. பட் என்டிபிசி சரிஞ்சால் என்டிபிசி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சரிவடையுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய லாபத்தை சொன்னான்னு மறந்துட்டேன். 300 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டரை பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டை என்டிபிசி க்ரீன் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது போக பெட்டரான பர்ஃபார்மன்ஸையும் இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஓவராலாக பல பங்குகள் பற்றியான அப்டேட் நம்ம பார்த்துருப்போம். சில குறிப்பிட்ட பங்குகளை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.